ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு உங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேவன் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து பராமரித்து தாங்கி நடத்துவாராக. அதனால் எல்லாருக்கும் தேவனுடைய கிருபைகளும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையை போதித்த சாம்சன் அவர்களுக்கும் அன்பான சுரேஷ் அவர்களுக்கும் ஆண்டவர் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஊழியத்தை தாங்கின, பொருட்களால் ஜபத்தால் தாங்கின யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தை செய்கிற சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், இந்த பாடல் ஊழியம், இசைக்கருவி, இந்த ஊடக ஊழியங்கள், இதை செய்கிற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும். தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். எனவே தொடர்ந்து ஊழியத்தில் உடைய அதிகமான ஈடுபாடுகளை இந்த 24ஆம் ஆண்டில் செய்யும்படி அன்பாக கேட்கிறேன். இந்த ஆண்டினுடைய வாக்கு தத்தம் இப்போ சாம்சன் சொன்னது போல ஏறக்குறைய 53 ஆண்டுகளாக வாக்கு தத்தங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு வாக்கு தத்தத்தை பேசலைன்னா ஏற்கனவே பேசினதாக இருக்கும். அது ஒரு கடினமான சூழ்நிலை தான். அது அவர் சொன்னது உண்மை. அது ஒரே சபைக்கு பேசுவது கொஞ்சம் கடினம். ஆனாலும் அதிகமான அவர் சொன்னது போலவே ஜெபம், பிரயாசம், ஆயத்தங்கள், அதிகமான தியானம், பல செய்திகள் ஆயத்தம் பண்ணினேன். ஆனாலும் ஆண்டவர் உள்ளத்தில் தொடர்ந்து இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னோடு சேர்ந்து யாவரும் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். இது தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்னோடு சேர்ந்து எல்லாரும், இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இதுதான் கொஞ்சம் அவர் சொன்னார் இல்லையா, சாவதானமாயிரு, பயந்துரு, ஃபியர் காட். இன்றைக்கு இந்த 6ஆம் அதிகாரம், உபாகம் 6ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க குடும்பங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. வாசிக்கிறேன், கேளுங்கள். 6:1 வசனத்தினுடைய 3வது வரி. உன் குமாரன், அடுத்து உன் குமாரத்தை, அடுத்து திரும்பி அதிலே படிக்கும்போது அடுத்த வசனம் 6ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் 7ஆம் வசனம், உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகள், அடுத்து உன் வீடு, 9ஆம் வசனம், உன் வீடு. தொடர்ந்து இது வீட்டையும் குடும்பங்களையும் குறித்த ஒரு கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், இந்த ஆண்டிலே உங்களை கட்டுகிறார், உங்கள் குடும்பங்களை கட்டுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறார். எல்லாம் சொல்லுங்கள், என்னை. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, உன் குமாரனும், முதல் வசனத்தினுடைய 3வது வரி, உன் குமாரனும் உன் குமாரத்தையும். அடுத்த வார்த்தை 7ஆம் வசனத்தில் உன் பிள்ளைகள், அடுத்து உன் வீடு. கரங்களை உயர்த்தி, என் வீட்டை குறித்த அக்கறை உள்ள ஒரு தெய்வம், என் பிள்ளைகளை குறித்து அக்கறை உள்ள தெய்வம், என்னுடைய குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள தெய்வம், என் சந்ததியை குறித்து அக்கறை உள்ள ஒரு தெய்வம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதே வார்த்தை 24ஆம் வசனத்தில் அவர் முடிக்கும்போது இப்படி சொல்லுகிறார். முடிக்கும்போது கவனிங்க, உன்னை, அதாவது உன்னை காப்பதற்கும், எல்லாம் சொல்லுங்க, என்னை காப்பதற்கு, எந்நாளும் நன்றாயிருப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்.
எல்லாம் இன்னொரு முறை வாசிக்கலாமா? சொல்லுங்க. என்னை உயிரோடு காக்க இந்நாளில் இருக்கிறது போல. இப்படி சொன்ன இதை விட மேன்மையாய், இதை விட பிரம்மாண்டமாய், இதை விட உயர்வாய், இதை விட சிறப்பாய், இதை விட பெரிதாய், ஆமென் சொல்லுவீங்களா? இருக்கிறது போல என்னை உயிரோடு காத்து, எல்லாம் கரங்களை உயர்த்தி, எந்நாளும் சத்தமாக சொல்லுங்க. என் கடந்த காலத்தில் என்ன செய்தாரோ அதை விட அதிகமாய் என்னை காப்பாற்றி, சொல்லுங்க எல்லாரும், என்னை காப்பாற்றி, அதாவது அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அப்படியே செய்ய போகிறார். இந்த செய்திக்கு முன்பாக ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் சொல்லுகிறார், நீ நன்றாய் இருப்பதற்கு. எல்லாம் சொல்லுங்க, நன்றாய் இருக்குது. என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு? நல்லா இருக்கணும்னா பணம் இருக்கணும். இல்லை, நல்லா இருக்கணும்னா திரையில் பாருங்கள், பியூட்டி, அழகு இருக்கணும். அழகாக இருந்தால் பொண்ணு நல்லா இருக்குது, பையன் நல்லா இருக்கிறான். நன்றாய் இருப்பதற்கு அழகு தேவையில்லை, ஆண்டவர் போதும். நன்றாய் இருப்பதற்கு எல்லாம் பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. இந்த மொபைல் வந்து 1.5 லட்சம் ரூபாய், இது ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தால் பரவாயில்ல, தப்பு. நன்றாய் இருப்பதற்கு பொருட்கள் தேவையில்லை. கவனிங்க, வசதிகள் தேவையில்லை. பிக்னஸ் என்ற வார்த்தை, வசதிகள், வாய்ப்புகள், பிரம்மாண்டம். இப்போ இப்படி தான் நினைக்கிறோம். ஒரு பிரம்மாண்டமான வீடு, நல்லா இருக்கிறாருங்க, தெரியாது அது இஎம்ஐன்னு தெரியாது. எல்லாம் வீட்டில் எல்லாமே இருக்குது, கார் கூட இருக்குது, அது இஎம்ஐ. ஸோ நன்றாய் இருப்பதற்கு அழகு தேவையில்லை, பிரம்மாண்டங்கள் தேவையில்லை, அறிவும் தேவையில்லை, ஆண்டவர் மட்டும் போதும். புரியுது உங்களுக்கு? நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரெயின் நல்லா வேலை செஞ்சால் நல்லா இருக்கலாம். இல்லை, என்னை விட உங்களை விட ரொம்ப பிரெயின் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, பட் தே ஆர் நாட் குட். தமிழ் பைபிளில் போட்டிருக்குது, நீ நன்றாய் இருப்பதற்கு. எதுவரை தெரியுமா? எதுவரை? கடைசி வார்த்தை 24ஆம் வசனம், இந்நாளில் இருக்கிறது போல எந்நாளும். கரங்களை வச்சு சொல்லுங்க, இந்நாள் இருக்கிறது போல. அப்போ என் ஆண்டவர் நிகழ்காலத்தை குறித்து அக்கறை உள்ளவர், என் வருங்காலத்தை குறித்து அக்கறை உள்ளவர், என் நிகழ்காலத்தை குறித்து அக்கறை உள்ளவர். ஒருவேளை இந்த 3 உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அழகு இல்லாமல் இருக்கலாம், பிரம்மாண்டம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப படிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் சொல்லுகிறார், நான் உன்னை நன்றாக வச்சுருப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி ஒரு பொண்ணு நல்லா வச்சிருக்கிறதுக்கு உடனே கேட்குறோம், வீடு இருக்குதா, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, என்ன சொத்து இருக்குது, இதெல்லாம் கேட்குறோம். அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ நன்றாக இருப்பதற்கு எதுவுமே தேவையில்லை, நான் இருந்தால் போதும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அழகு என்ன சொல்கிறோம்? அழகாக இருந்தால் பொண்ணு நல்லா இருக்குதுங்க, பையன் நல்லா இருக்கிறான். அடிக்கடி நான் சொல்வது போல, அதாவது உலகம் வண்ணங்களை மதிக்கிறது, தேவன் நம்முடைய எண்ணங்களை மதிக்கிறார். உலகம் வண்ணங்களை மதிக்கிறது. வண்ணங்களை பார்த்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணாங்க, இப்போ அவஸ்தைப்படுறாங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் எண்ணங்களில் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்க சூப்பராக இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்கள். நன்றாக இருப்பதற்கு இதெல்லாம் தேவையில்லை, இருந்தால் பரவாயில்லை, ப்ளஸ் பாயிண்ட். இல்லை என்றாலும் என் தேவன் நல்லா வச்சுப்பார். ஒரு 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம். கவனிங்க, திரையிலே போடுவார்கள், we are disturbed in many areas. 2023 எத்தனையோ நேரங்களிலே குழப்பங்கள், there is a war, இது எல்லாமே டபுள்யூல வரும். கடந்த 23ஆம் ஆண்டு மனதில் யுத்தம், வாழ்க்கையில் யுத்தம், சரீரத்தில் யுத்தம், பொருளாதாரத்தில் யுத்தம், மனிதரோடு யுத்தம், காணப்படுகிற யுத்தம், காணக்கூடாத யுத்தம். புரியுதா உங்களுக்கு? உள்ளான யுத்தம், வெளியான யுத்தம். ஆனால் இத்தனைக்கு மத்தியிலும் நம்மை பாதுகாத்தார். we are disturbed in many areas. எல்லாருக்கும் நடந்திருக்கும். கவனிங்க, எத்தனையோ நேரங்களில் நாம் குழம்பின நேரங்கள் உண்டு, கலங்கின நேரங்கள் உண்டு, தவித்த நேரங்கள் உண்டு, தத்தளித்த நேரங்கள் உண்டு. அந்த நேரங்களில் கூட தேவன் நம்மோடு கூட இருந்தார், நம்மை நன்றாய் வைத்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த எல்லாரும் சொல்கிற வார்த்தை, அவருக்கு ரொம்ப அதாவது டிப்ரெஷன். என்னங்க டிப்ரெஷன்? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறாரு, ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாருங்க.
எல்லாருமே எல்லா மரணத்துக்கும் காரணம் தான் சொல்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இத்தனை யுத்தங்கள் மத்தியிலும் உன்னை நான் பாதுகாத்தேன். எத்தனை யுத்தங்கள் நான் சொல்கிறேன். சில யுத்தங்கள் வெளிப்புறமாக தெரியும், சில தெரியாது. ஆரம்பத்தில் சொன்னேன், பொருளாதாரத்திற்காக, சரீரத்தில், மனசில் எத்தனையோ யுத்தங்கள். அத்தனை யுத்தங்களிலும் தேவன் ஜெயம் தந்தார். சொல்லுங்க, உன்னை காப்பாற்றினேன், உன்னை நல்லா வச்சிருந்தேன். எதில் தெரியுமா? உன்னுடைய ஏமாற்றங்களில், உன்னுடைய குழப்பங்களில். இதில் ரெண்டாவது சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது காட்ஸ் வே. அந்த நேரங்களில் கூட கவனிங்க, உன்னை நடத்தினேன், உன்னை பாதுகாத்தேன், உன்னை பராமரித்தேன், உன்னை போஷித்தேன். ஆமீன் சொல்லுங்க. திரும்ப, நீ நன்றாக இருப்பதற்கு அவர் சொல்லுகிற வழிகளெல்லாம் எளிமையானது. நான் பின்னால் சொல்லுவேன். அவர் சொல்லுகிற அந்த வழிகள் நீ நன்றாக இருப்பதற்கு, ஆரம்பத்தில் சொன்னேனே, பியூட்டி தேவையில்லை, பிரம்மாண்டமான காரியங்கள் தேவையில்லை, உன்னுடைய பிரெயின் ரொம்ப தேவையில்லை. அதுக்காக முட்டாளர்கள் சொல்ல விரும்பலை, இருந்தால் பரவாயில்லை. தேவன் பேதைகளை ஞானியாக்குகிறார், பைத்தியங்களை தேவன் அறிவுள்ளவர்களாய் மாற்றார். எத்தனையோ பேர். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற அந்த வெற்றி, நான் கொடுக்கிற நன்மைகள், இட் பேஸ்ட் ஆன் யூ. அந்த வசனத்தை போட்டு வெரி சிம்பிள் சொல்லுங்களா, வெரி சிம்பிள். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும், அவர்களும், கரங்களை சொல்லுங்க, என் மேல் அக்கறை உள்ளவர், என் பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவர், என் சந்ததியில் அக்கறை உள்ளவர். அதில் கூட இந்த வார்த்தை வருது, என்றென்றைக்கும். என்னங்க, திரும்ப சொல்கிறார், என்றென்றைக்கும். அடுத்து இங்கே சொல்கிறார், என்னாலும். என்னங்க, ஆமேன். அவருடைய வழிகளெல்லாம் நான் பின்னால் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க இந்த வார்த்தைக்காக. வெரி சிம்பிள். நீ நிறைய பேர் சாமி கொஞ்சம் சொன்னார், we takes things very lightly. தேவனுடைய அந்த வழிகளை நாம் சீரியஸாகவே எண்ணல. ஆலயத்துக்கு போனோம், ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. முதல் நாளும் குற்றப்படுத்த விரும்பலை. 9 மணி ஆராதனை, ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. ஒரு ட்ரெயினை பிடிக்கிற சீரியஸ்னஸ் கூட ஆலயத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த சீரியஸ்னஸ் இல்லை. எல்லாமே அவர் பார்த்துப்பார். போனால் என்ன, போகாவிட்டால் என்ன. இதே பிரசங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை பண்ண போகிறார், அப்போ கேட்டுக்கலாமே. கவனிங்க, இது தேவனுடைய காரியங்களிலே அந்த ஒரு அவசரம் இல்லை என்றால் தேவன் சொல்கிறாரு, நான் ஒன்றுமே செய்ய முடியாது. 3வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். இந்த சீரியஸ்னஸ் என்ற வார்த்தை கவனக்குறைவுன்னு போட்டிருக்குது அந்த டிரான்ஸ்லேஷனில். கவனக்குறைவு. அவரும் பேசின அதை பற்றி. ஆராதனை கவனக்குறைவு. எல்லாம் ஆராதிக்கிறாங்க, இவர் கை கட்டி நிற்கிறார். எல்லாம் ஆராதிக்கிறாங்க, பாட்டை வாயை திறந்து கூட பாடுறதில்லை. ஊழியங்களில் கூட கவனம் இல்லை, செய்தியில் கவனம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நீ நன்றாக இருக்க வேண்டுமானால் டேக் காட்ஸ் திங்ஸ் வெரி சீரியஸ். தேவனுடைய காரியங்களில் இந்த 2024 அதை கவனம் செலுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஆராதனைகளில் கவனம் செலுத்துவேன், ஊழியத்தில் கவனம் செலுத்துவேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அப்படி செய்யும்போது தேவன் சொல்லுகிறார், 2 வார்த்தைகளை சொல்றாரு. 6:6 இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில். இன்று நான் உனக்கு, என்னை கவனிங்க, இதை செய்யும்போது God will show His will. அது 3 W போடுவீங்களா? 3 W. நம்பர் 1 வார், எனக்குள் ஏற்படுகிற யுத்தங்கள். நம்பர் 2 God's way, அந்த யுத்தங்கள் மத்தியில் என்னை நடத்தும் பாதை. கரங்களை உயர்த்தி, அந்த யுத்தங்கள் தான், யோர்தான் தான், எரிகோ தான், பின்னால் பார்வோன் தான். ஆனால் யுத்தங்கள் மத்தியில் God leads me. ஆமேன் சொல்லுங்க. யுத்தங்கள் மத்தியில் நடத்துகிறார். சில பேருக்கு யுத்தமே இல்லை, ஆனால் வாழ்க்கையில் நல்லா இல்லை. இத்தனை யுத்தங்கள் மத்தியில் நம்ம நல்லா வச்சிருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இத்தனை யுத்தங்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல வெளியான உள்ளான, காணப்படுகிற காணக்கூடாத, சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத 1000 யுத்தங்கள். பட் ஸ்டில் he keeps a nice way.
சொல்லுங்கள், நல்லா வச்சுருக்காரு. சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள், நல்லா வச்சுருக்காருங்க. கேட்க நல்லா வச்சுருக்கிறாரா? வீட்டுக்கார் நல்லா வச்சுக்கிறாரு இல்லையோ, அவர் நல்லா வச்சுக்கிறாரு. ஆமேன். மனைவி நல்லா வச்சுக்கிறாங்களோ இல்லையோ. அன்றைக்கி ஒருத்தனை கேட்டேன், உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு. அதை சொல்லி இப்போ என்ன பயமுறுத்துறீங்கன்றான் அவன். இன்னும் கேட்டேன், மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னேன். புரியுங்களா? வேறு ஏதாவது கேளுங்கன்றான். இன்னத்து வேறு ஏதாவது மனைவி நல்லா இருக்கிறாங்கன்னு கேட்டேன்னா சொல்கிறார் அவர். வேறு ஏதாகிலும் நான் அடுத்த வீட்டுக்காரியா கேட்பேன், அவர் மனைவி தான் நான் கேட்குறேன். அதுக்கு வேறு ஏதாவது கேளுங்க பாஸ்டர்ன்றார் அவர். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், கவனிங்க, என் வழிகளை நீ பின்பற்றுவாயானால் என் சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன். அது போடுங்க, காட்ஸ் வில். காட்ஸ் வில். கவனிங்க, என்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவேன். அது மட்டுமல்ல, 2 காரியம் போட்டிருக்காங்க. அந்த எதுகமோனைக்காக அதனை பற்றி கொள்ளுவாயானால், எல்லாம் கரங்களை சொல்லுங்கள், கரங்களை சொல்லுங்கள், வேத கையில் எடுத்து சொல்லுங்கள். இதை பற்றி கொண்டால் யுத்தங்கள் உண்மை, பாடுகள் உண்மை, போராட்டங்கள் உண்மை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நன்றாக இருப்பேன். ஆமாம், சொல்ல மாட்டீங்களா? உலகத்தை நல்லா இருன்னு சொல்கிறான். நல்லா கவனிங்க, இந்த உலகம் யாரெல்லாம் வாழ்கன்னு சொல்லுதோ அவனை சீக்கிரம் செத்து போயிடுறான். யாரெல்லாம் வாழ்க வாழ்க, தலைவர் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க, இவர் வாழ்கன்றான். எவனெல்லாம் வாழ்த்துதோ அவங்களாம் சீர் செத்து போயிடுறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ என்னாடு நன்றாக இருப்பாய். 24ஆம் ஆண்டு முழுவதும் உன் ஆவியிலே, உன் சரீரத்தில், உன் ஆத்துமாவிலே, உன் பொருளாதாரத்தில், உன் குடும்ப சூழ்நிலை நீ நன்றாக இருப்பாய். நன்றாக இருப்பாய். நல்லா இருக்குது. என்ன பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை செவி கொடு. கடைசியில் ஒன்று படித்து பார்த்தீங்களா? அவர் சொன்னார், ஃபியர் த வேர்ட் ஆஃப் காட், ஃபாலோ. சொல்லுங்கள் எல்லாரும், சத்தமாக சொல்லுங்கள். 2வது, அதை செய்யும்போது அடுத்தவர் சொல்கிறாரு, யூ கேன் see the wonder of God. எல்லாமே டபிள்யூவில் வரும். யூ கேன் see the wonders. அந்த ஒண்டர் என்ன தெரியுமா? அந்த ஒண்டர் என்ன? அடுத்த வார்த்தை 3ஆம் வசனம். இஸ்ரவேலே, உனக்கு சொன்னபடியே பாலும் தேனும். ஆரம்பத்தில் சொன்ன யுத்தங்கள், பாடுகள், போராட்டங்கள், இல்லாமைகள், வெறுமைகள், என்னுடைய கவனக்குறைவுகள், என்னுடைய அன்பின் தாட்சி சொன்னார். நேரத்துக்கு அன்பிலே தாட்சி, ஊழியத்திலே தாட்சி, கொடுப்பதிலே தாட்சி, ஆராதனையிலே தாட்சி, ஆலயங்களிலே தாட்சி. பட் ஸ்டில் இஸ் டூயிங் ஒண்டர். யோசித்து பாருங்க. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, சொன்னபடியே. கரங்களை உயர்த்தி சொன்னுங்க, வாட் he promised. அவர் என்ன சொன்னாரோ. இந்த 2024 என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதையே ஒரு பெரிய ஊழியக்கார் சொன்ன ஆமேன் புரியவே மாட்டேதில்ல. இதையே ஒரு பெரிய ஊழியக்கார் சொன்ன, என்னென்னு பார்க்குறீங்க? சென்ட் ஜார்ஜ் கிரவுண்டில் ஒரு பெரிய ஊழியக்கார் சொன்ன ஆமேன். கவனிங்க, ஊழியக்காருடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அதை நீங்கள் நம்பணும். யார் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா? அதாவது மனுஷ வார்த்தையை நம்புகிறோம், தேவ வார்த்தையை நம்புறதில்ல. திரும்ப சொல்லுகிறேன், you want to see the wonder, சொல்லுங்க, சொன்னபடியே. சொல்லுங்க, சொன்னபடியே செய்யுங்கன்னு சொல்லுங்க. சத்தமா கைப்பிடி சொல்லுங்க. தேவன் சொன்னபடி, வசனம் சொல்கிறபடி. ஒருத்தன் டெய்லி வாரம் கத்துறானே, ஒருத்தன் வாரம் கத்துறானே. சொல்லுங்க, சொன்னபடி. எதனால் இருமல்? அதனால தான் இருமல். திரும்ப சொல்லுகிறேன், தேவ சித்தத்தை செய்தால், when you do the will of God, you can see the wonder of God. சொல்லுங்க எல்லாரும், தேவ சித்தம் செய்தால் என் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. நான் நிறைய சொல்கிறதுக்கு அவர் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்னவெல்லாம் செய்வார்? அந்த ஆர் போடுங்களேன். ஆர், ரிமூவ். உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும், எங்கெல்லாம் அங்கே மேடு இருக்கிறதோ அங்கே சரி செய்வார். எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அது நிரப்புவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மேடுகளை தகர்ப்பார், பள்ளங்களை நிரப்புவார். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆசை தான் பாஸ்டர், ஊழியமான ஆசை தான், ஏதோ ஒன்று சிக்கிட்டேன், அந்த டாஸ்மார்க்கில் இருந்தனால் வெளியே வர முடியல, இந்த பான்பராக்கில் இருந்தனால் வெளியே வர முடியல. அவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எம்ப்ரேஸ் மை வேர்ட்.
எல்லாம் சொல்லுங்கள், என் வசனத்தை, பைபிளை கையில் எடுத்து சொல்லுங்கள், என் வசனத்தை சொல்லுங்கள் பற்றிக்கொள். சத்தமாக சொல்லுங்கள், என் வசனத்தை சொல்லுங்கள். ஆண்டவரோட சொன்னீங்களே, என்னால் முடியல, உதவி செய்யுங்க. சொல்லி பாருங்க. இவள் ரிமூவ், மலைகளை பெயர்ப்பார், கண்மலைகளை வெடிப்பார், உன் பள்ளத்தாக்குகளை எல்லாம் சரி செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா எதிர்மறையான சக்திகளையும் இவள் ரிமூவ் இட். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, ரெஸ்கியூ. இதெல்லாம் சிக்கியிருக்கிறாயோ 2024 அதிலிருந்து உன்னை விடுவிப்பார். உன் கடனிலிருந்து விடுவிப்பார், உன் வியாதியிலிருந்து உன்னை விடுவிப்பார், உன் வறுமையிலிருந்து விடுவிப்பார், உன்னால் விட முடியாத காரியத்திலிருந்து உன்னை விடுவிப்பார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லலாமே. சில புதிய உங்களுக்கு இப்போ இந்த மழையில் ஒரு 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 டீமுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன டீம் உங்களுக்கு? ரெஸ்கியூ டீம். தமிழில் என்ன சொல்கிறாங்க? மீட்பின் படை விரைந்தது. என்னங்க? மீட்பின் குழு விரைந்தது. எல்லாம் எப்போ 4 நாள் பொறுத்து. இவர் அப்படி இல்லை, ஆழத்தில் இருந்தாலும் ஆத்திரமாக என்னை தப்பி வைக்கிறவர். மார்க் 6ஆம் அதிகாரம், நடுக்கடல், 4ஆம் ஜாமம், புயல். ஆனால் அந்த நடுக்கடலிலும் என்னிடத்தில் வருகிற கர்த்தர். பலமுறை சொல்லியிருக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதில் போட்டிருக்குது. 6ஆம் அதிகாரத்தில் நடுக்கடல் இருக்குதுங்களா? 47 வசனம் அப்படியே இருக்கட்டும். நடுக்கடல், 4ஆம் ஜாமம், கொந்தளிக்கிற அலைகள். வேதம் சொல்கிறது, அவரிடத்தில் கடந்து வந்தார். என்ன சொல்லுங்க? அவரிடத்தில் இருக்குதா? பைபிள் இருக்குதா? அவரிடத்தில் கடந்து போகிற. ஹலோ, என்ன பாருங்க, வர முடியாத நேரம், வர முடியாத இடம், வர முடியாத காலங்கள். ஆனால் யாரை கூட வரமாட்டாங்க. நமக்கு தெரியும்ல, நம்ம உறவுகள் தான், சொந்தங்கள் தான். ஆசை இருக்குது ஏதாவது உதவி செய்யணும்னு, முடியல. ஆனால் நாங்கள் கூட நினச்சோம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு. சமைக்கலான்னா முடியல, பொருள் வாங்க முடியல, ஒன்றுமே முடியல. நான் கூட சொன்னேன் தம்பிக்கிட்ட, கொஞ்சம் சமைச்சு கொஞ்சம் ஒரு 50 பேருக்காக கொடுக்கலாம், இல்லை ஏதாவது பொட்டலமாக வாங்கி தரலாம். எண்ணங்கள் இருந்தது, ஆனால் செயல்பட முடியல. அன்பானவர்களே, உங்கள் எண்ணங்களுக்கும் உங்கள் சக்திக்கு மிஞ்சி அவர் செயல்படுவார். எங்கே வந்தாரா? வசனத்தை படித்து பார்க்குறீங்களா? அவர்களிடத்தில் வந்து, சொல்லுங்க, அவரிடத்தில் வந்து. அந்த வார்த்தையை போடுவீங்களா ஸ்க்ரீனில்? அவரிடத்தில் வந்து. நல்லா கவனிக்கணும். வர 4ஆம் ஜாமம், நடுக்கடல், கொந்தளிக்கிற அலைகள். கவனிங்க, காற்றின் வேகம். இதுக்கு மத்தியில் அவரிடத்தில் வந்தார். ஏன் தெரியுமா? டு ரெஸ்கியூ. சொல்லுங்க, அவர் தான் இதுவரை என்னை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ ஆழங்கள், எத்தனையோ விபத்துக்கள். இந்த 2 மாதத்துலேயே, நேற்று கூட சொன்னேன், ஒரு 17 ஆகாயமான பிரயாணங்கள் 2 மாதத்தில். நீ நினைக்கக்கூடாது ரொம்ப, இதெல்லாம் ரொம்ப ஈஸி நினைக்கக்கூடாது. லேண்டிங், டேக் ஆஃப், அந்த டர்புலன்ஸ் சொல்லுவாங்க, மேகங்கள் அடிக்கும். சில நேரங்களில் நான் ஸ்டாப் 8 மணி நேரம், 10 மணி நேரம். ஃப்ரான்ஸ் டு சென்னை ரொம்ப நேரம் ஃப்ரான்ஸ் டு சென்னை ஏறக்குறைய 14 மணி நேரம் ஆகாயமான பிரயாணம். அதில் உட்கார்ந்து இருக்கிறது, அந்த மேக மண்டலங்கள் நிறைய. இத்தனை ஆபத்துக்கு மத்தியிலும் காட் ரெஸ்கியூ. நேற்று காலையில் ஒரு விபத்து நடந்திருக்கும். பாண்டியில் வந்துட்டுருக்கிறேன். நேற்று காலையில் திருமணம் முடிச்சு, அங்கே மறுபடியும் திருமணம் முடிச்சு, அதிகாலையில் சரி ரெஸ்ட் ரூம் போகலான்னு உள்ளே போனேன். அந்த நேரம் பார்த்து வண்டி இங்கே ஆடுது. அந்த கிரிப்பை விட்டுட்டேன். அங்கே டேப் இருக்குது, அங்கே 2 இரும்பு இருக்குது, 2 இரும்பு ராட் இருக்குது, 2 இரும்பு ஹேண்டில் இருக்குது. கொஞ்சம் விழுந்து இருந்தால் நேராக அந்த மண்டல் தான் அடி போட்டிருக்கோம். 1 செகண்ட் தான். தேவன் தான் காப்பாற்றினார். ஏற்கனவே ரொம்ப அங்கே ஒரு ஈரமாக இருக்குது அந்த ரூமே. அதிகாலை ஒரு 4:15 மணி தாம்பரம் வந்துடுச்சு. அது அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டு, எதையும் பிடிக்கக்கூட முடியல. கொஞ்சம் விழுந்துருந்தால் நேராக அதுக்குள்ளே போயிட்டு, அந்த இதுக்குள்ளே பேசுக்குள்ளே போயிட்டுருப்பேன். யோசிச்சு பாருங்கள், ஆழத்தில் இருந்தாலும் ஆத்திரமாய் தப்ப வைக்கிறார். அந்த நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிட முடியல என்னால். ஆனால் கூப்பிடலன்னா கூட அவர் வந்து கூப்பிட்டார். இந்த அதிகாரம் படித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் அவங்க இயேசுவேன்னு கூப்பிடல. they never prayed,
ஜெபிக்கவே இல்லை. இயேசுன்ற வார்த்தை அங்கே இல்லை. இருக்குதா? இயேசு வார்த்தை இருக்குதா? நடுக்கடல், 4 ஜாமம், இயேசுவே இல்லை. கவனிங்க, நான் கூப்பிடாவிட்டாலும் அழைக்காமலே வருகிற ஒரே ஒரு கர்த்தர் தான். சில பேர் கூப்பிட்டே வர மாட்டேன்றாங்க. எத்தனை பேரை கூப்பிடுறோம் தெரியுமா? வாங்கய்யா வாங்கய்யா, வீட்டுக்கு போய் கூட கூப்பிடுறேன். அவர் கூப்பிடாமலே உன்னிடத்தில் வருகிற கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. இஸ் த ஒன் ஹூ ரெஸ்கியூ இன் மை வார். என் யுத்தத்தில் என்னை பாதுகாத்தவர் கர்த்தர். 3வது, he received me, என்னை ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்ம கேட்டோமே, 1000 குறைகள், 1000 குற்றங்கள், சேராமல் போனேன். 1, அவரிடத்தில் சேராமல் போனேன். சேரக்கூடாத மனிதனிடத்தில் சேர்ந்து போனேன். புரியல? யாரில் சேரணுமோ அவரை சேரலை, யாரில் சேரக்கூடாதோ. அப்படிங்க, இந்த உறவை விட அந்த உறவு பெருசாக தெரியுது. பையன் எங்கே போயிட்டான்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறான். வெக்கமாக இல்லை சொல்கிறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பையன் எங்கே போனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்படிங்க, இந்த உறவுகளை விட அந்த உறவுகள் பெருசல்ல. ஆமீன் சொல்லுங்கள். அந்த உறவுகள் ஆழத்துக்கு வராது, நடுக்கடலில் வராது, இருளில் வராது, யுத்தத்தில் வராது, கண்ணீரில் வராது. ஆனால் எப்பயுமே வருவார். ஆமீன் சொல்லுங்க. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர். சொல்லுங்க, he received me. அந்த சொன்னது கேட்டது போல ஜெபிக்க மறந்த நேரங்கள் உண்டு, துதிக்க மறந்த நேரங்கள் உண்டு, ஆராதிக்க மறந்த நேரங்கள் உண்டு. ஆனால் நம்ம ஏற்றுக்கொண்டார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர். நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டார். 2வது, எல்லாம் இறக்குற ஒரே மாதிரி தான் இருக்கும். he relieved me in my entangle. நிறைய இடத்துல சிக்கிட்டோம். இங்கே இருக்க நிறைய பேர் கடனில் மூழ்கி இருப்பீங்க. இதில் வெளியே வர முடியுமா? முடியவே முடியாது. அந்த உறவிலிருந்து, அந்த சிக்கலிலிருந்து. ஆனால் தேவன் எதிலெல்லாம் உன்னால் வெளியே வர முடியாது நினச்சியோ அதெல்லாம் கர்த்தர் ஒன்று விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. விடுதலை ஆனவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லணும். நிறைய பேர் விடுதலையே இல்லை. சீரியலில் விடுதலை இல்லை, நாடகத்தில் விடுதலை இல்லை, நிறைய பேருக்கு விடுதலை இல்லை, பிக் பாஸில் விடுதலை இல்லை. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நன்மை செய்கிறேன். எதெல்லாம் உன்னால் முடியலையோ ஐ ரிலீவ் யூ. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த வேலையில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் திருநெல்வேலிக்கு ஆர்டர் வந்திருக்குது. ஏன்னா ஒரு ரிலீவிங் ஆர்டர் வரலைங்க. எப்போ வரும் தெரியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எதிலெல்லாம் நீ சிக்கி இருக்கிறாயோ அதிலிருந்து உன்னை விடுவிப்பேன். ஓசியாவில் கேட்டோமே, தவறான தேவனுக்கு பிரியமில்லாத எதெல்லாம் சிக்கி இருந்தோமோ அதெல்லாம் கர்த்தர் விடுவிக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அடுத்தபடியாக, என்னுடைய சாயலை உனக்குள்ளே பிரதிபலிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. என் சாயலை, அந்த வசனம் படித்து பாருங்க, அந்த வசனத்தை படித்து பாருங்க. 3ஆம் வசனம், இஸ்ரவேலே 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் ஒன்று கூட போட்டுறது, உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு. 3ஆம் வசனம் பின்பகுதி, அதாவது நீ தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கும். ஆங்கில வசனத்தில் செய்யப்பட்ட வார்த்தை, யூ ரிஃப்ளெக்ட் மை பிளெஸிங் இன் த வேர்ல்ட். என் ஆசீர்வாதங்களுக்கு உன்னையே சாட்சியாய் வைப்பேன். கரணும் சொல்லுங்க, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் தான் சாட்சி. இயேசுனார் காட்ட முடியுமா? என்ன பார், எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவை காட்ட முடியுமா? இயேசுவை காட்ட முடியுமான்னு கேட்டேன். இன்னும் வரல. தேவனை காட்ட முடியுமான்னு கேளுங்க. தேவனை ஒருவன் ஒரு காலும். ஆனால் அவர் சொன்னார், என்னை கண்டவன். ஏன் சொல்ல முடியாது? கவனிங்க, நான் 2 காரியம் சொன்னேன். ஃபார் எம்ப்ரேஸ் த வேர்ட், கர்த்தருடைய வார்த்தையை நீ உறுதியாய் பற்றி கொண்டால் தேவ மகிமையும் தேவ பிரகாசமும் தேவ வல்லமையும் ஆசீர்வாதமும் உன் மூலமாய் வெளிப்படும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஊழியர், அது இவர் மோகன்சியாக இருக்கலாம், அது டிஜேஸாக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம். கவனிங்க, அவருடைய அந்த முகங்களிலே அந்த டிஜேஸ் முகத்திலே ஒரு மிகப்பெரிய அருள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அதில் பார்க்கும்போதே ஒரு தேவ பிரசன்னம். தேவன் சொல்லுகிறார், நீ நன்றாக இருக்க வேண்டுமானால் என் வார்த்தையை பற்றிக்கொள். நீ நன்றாக இருக்க வேண்டுமானால் நீ, அதாவது என்னாலும், என்னாலும்
மூன்றாம் வசனம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என்னுடைய செழிப்பு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய உயர்வு, இதெல்லாம் வாழ்க்கையில காணப்பட வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய 3 காரியங்கள் சீக்கிரமாக சொல்ல முடிக்கிறேன். நம்பர் ஒன், இயர் மை வாய்ஸ், என் வார்த்தையை கேள். இயரிங் மை வாய்ஸ். ஒரு நாள் உடனே நான் பேச விரும்புகிறேன். கடந்த நாட்களில் நான் இதான் பேசிட்டு இருந்தேன். சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். ஆண்டவன் உன்னோடு பேச விரும்புகிறார். எத்தனையோ நேரம் பேசினார், எத்தனையோ நாட்கள், காலையும் மாலையும். நீங்கள் பாக்கியவான்கள். நான் பல தேசங்களுக்கு போகிறேன், பல இடங்களுக்கு போகிறேன். புரியுது அவங்களுக்கு இந்த வார்த்தையே கேட்க முடியாத ஒரு காலம். ஆப்பிரிக்காவில், எத்தனை ஐரோப்பிய நாடுகளில் கூட they don't hear the word. வசனம் இல்லை, பணம் இருக்குது, ஆனால் வார்த்தை இல்லை. ஆனால் கர்த்தருக்கு கரங்களை சொல்லுங்கள், உங்களுடைய சத்தத்தை கேட்கிற கிருபை எனக்கு கொடுத்தீங்களே. ஒரு நாள் உங்கள் சத்தத்தை நான் கேட்குறேன். கேட்பது முக்கியமல்ல, நீ நன்றாக இருக்க வேண்டுமானால் என்ன பண்ணு, 2024 முடிஞ்ச அளவுக்கு கீழ்ப்படிங்க. தமிழில் சாவதானமாயிரு, பயந்துரு. ஆங்கில பைபிளில் ஒபே. 3வது தேவன் சொல்கிறாரு, இது வரைக்கும் நீயே கேட்டு மண்டை பெருசாக போச்சு. 2024 நல்லா இருக்கணும்னா 4 பேருக்கு வசனம் சொல்லு. பக்கத்தில் சொல்லுங்கள், நல்லா இருக்கணும்னா 4 பேருக்கு வசனம் சொல்லுங்கள். சொல்ல தெரியலையா, ட்ராஷ் கொடுங்க. ஒன்றுமே தெரியல, ஒரே வார்த்தை, இயேசு நல்லவர்னு சொல்லுங்கள். என் வாழ்க்கை இன்றைக்கு நான் செய்கிறேன். எங்கே போனேன்? ஆட்டோவில். நேற்று அதிகாலை 5:30 மணிக்கு வந்தேன். பாண்டியன்லேருந்து 5:30 மணிக்கு ஆட்டோ ஏறினேன். எக்மோவிலேருந்து இங்கே வர வரைக்கும் சுவிசேஷம் சொன்னேன் அந்த டிரைவருக்கு. இது மிகைப்படுத்தலுக்காக அல்ல, அது என்னோடு கூட பிறந்துச்சு. அப்படியே ஸ்டார்டட் ஃப்ரம் 1970. என்னுடைய கல்லூரியின் வாழ்க்கையிலிருந்து இங்கே தான் தாம்பரத்தில் படித்தேன். ஒரு உண்மையை சொல்கிறேன், போகும்போது உட்கார்ந்து போனதில்லை. தாம்பரத்திலிருந்து பீச்சுக்கு வர வரைக்கும் நான் உட்கார்ந்ததே இல்லை. 1 வருஷம் படித்தேன், ஒரு 10 மாதம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 10 மாதங்களும் ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்து பிரயாணம் பண்ணினதே இல்லை. சுண்டல் விற்கிறவனை விட நான் ஃபாஸ்ட்டாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிறோம்னா சந்தேகம். ஆனால் அதனுடைய பலன்களை இன்றைக்கு அனுபவிக்கிறேன். சொல்லுங்கள், ஷேரிங். ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் பெற்ற அனுபவங்களை சொல்லுங்கள். இப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படி செய்தார். கொஞ்ச நேரத்துக்கு நான் போட்டேன் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே சிக்கியிருந்தேன், பாவத்தில் சிக்கியிருந்தேன், கடனில் சிக்கியிருந்தேன், இத்தனை தீய பழக்கத்தில் சிக்கியிருந்தேன். காட் ரெஸ்கியூ மீ, என்னை விடுவித்தார். என் வாழ்க்கையில் இருந்த தடைகளை மாற்றினார். எத்தனையோ தடைகள், திருமணத்தில் தடைகள், வேலையில் தடைகள், வேலை வாய்ப்பில் தடைகள், 1000 தடைகள் இருக்கலாம், 1000 வில்லன் இருந்தாலும் இந்த ஒரே கதாநாயகன் எல்லாவற்றையும் மாற்றுவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் வில்லன்களை பார்க்காதீங்க, உங்களோடு இருக்கிற கதாநாயகனை பாருங்கள். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வேலைக்கே ஆகாது. அவங்கள பார்த்துட்டிங்கன்னா நீ சோர்ந்து போயிடுவீங்க. இஸ் தட், அதாவது எ டோட்டல் சொல்யூஷன் ஃபார் யுவர் டோட்டல் லைஃப். உங்களுடைய முழுமையான வாழ்க்கைக்கு முழுமையான நிவாரணம் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன் சொல்லுவீங்களா? சொல்லிட்டு அதாவது 3வது, நீ நன்றாக இருக்கணும்னா என்ன செய்ய தெரியுமா? அப்ரிஷியேட். நான் காலக்கூட பற்றி பேசினேன். அப்ரிஷியேட் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான் காலை கூட அதை பற்றி பேசினேன். நன்றி அறிதல் உள்ளவளாயிருங்கள். அவர் சொன்ன கொஞ்சம் அடிக்க நான் சொல்லுகிற வார்த்தை நன்றி அறிதல். கவனிங்க, இன்கிராட்டிடியூட் இஸ் அ அனிமல் லைஃப். நன்றி இல்லாத வாழ்க்கை மிருக வாழ்க்கை, நன்றி உள்ள வாழ்க்கை மனித வாழ்க்கை. என்ன சொல்லுங்கள்? நன்றி இல்லாத வாழ்க்கை மிருக வாழ்க்கை. புரியவே இல்லை. யாரா நன்றி சொல்ல மறந்துட்டீங்களோ அவங்களாம் யார் தான்? சத்தமா மிருகம்தான். நன்றி சொல்லுகிற வாழ்க்கை மனித வாழ்க்கை. நீங்கள் யார்? நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு சின்ன காரியம்தான், அற்பமான காரியம்தான். நன்றி ஆண்டவரே, இந்த வாழ்க்கை உங்களால் வந்தது, இந்த மேன்மை உங்களால் வந்தது, இந்த வேலை உங்களால் வந்தது, நான் போட்டிருக்கிற இந்த உடை கூட உங்களால் வந்தது. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்ரிஷியேட். நிறைய பேருக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு, அவருக்கு என்னென்னவோ கொடுத்துருக்கிறாரு. வீடு கொடுத்தார், கார் கொடுத்தார், பங்களா கொடுத்தார், என்ன கொடுத்தார். அடுத்தவன் என்ன கொடுத்தாருன்னு பார்க்காதீங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அப்ரிஷியேட். இன்னைக்கு பிரச்சனை தெரியுமா?
பிரச்சனை தெரியுமா? அவர் கையில் என்ன இருக்குது, இவர் கையில் என்ன இருக்குது, அவர் யாராக இருக்கிறார், அவர் யாராக இருக்க முக்கியமல்ல, நான் யாராக இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். சொல்லுங்கள், நல்லா வச்சிருக்கிறார். இந்த நாள் முதல் என்ன போடுறது, இன்றைக்கு இருக்கிறது போல, இன்றைக்கு இருக்கிறது போல, சத்தமாக சொல்லுங்க, இன்றைக்கு இருக்கிறது போல என்னாலும். கடைசியாக 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 காரியம் கவனிங்க. ஒரே ஒரு வசனம், 11ஆம் வசனம், 11ஆம் வசனம், நீ நிரப்பாத சகல 10ஆம் வசனம், 10ஆம் கடைசி வார்த்தை. முழுசா படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு. முந்தின வாழ்க்கை யுத்தத்தின் வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை ஏராளமான யுத்தங்கள். ஆனால் இப்போ சொல்கிறாரு, அழகான வசனம் சொல்லுங்கள் எல்லாரும், வசதியான சத்தமா பெரிய பட்டணம், அடுத்து எல்லாம் நிரம்பிய சகல வஸ்துக்களும் நிரம்பிய சத்தமா, வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். என்ன விடுங்க, என்ன இல்லை அந்த வீட்டில், என்ன இல்லைன்னு கேட்டேன். என்னங்க, எல்லாமே இருக்கு, அப்பா அம்மாவை தவிர, சரி மனைவியை தவிர, சரி சகல வஸ்துக்கள், அடுத்து துறவு, தோட்டம், ஒளிவத்தோப்பு. அவர் சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கும்போது கவனிங்க, நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, கரங்களை உயர்த்தி. ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கிறது, டைம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இஸ் அ டைம்ஸ் ஆஃப் டெம்டேஷன். அதாவது டைம் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இஸ் அ டைம்ஸ் ஆஃப் டெம்டேஷன். கொஞ்சம் உயர்த்தும் போது கவனமாக இருங்க. இந்த புதிய ஆண்டில் சொல்கிறார், நீ நன்றாக இருப்பாய். சொல்க, நல்லா இருப்பேன். ஏன் தெரியுமா? அவர் நல்லவர், என் வாழ்வில் என்னை விட அக்கறை உள்ளவர். அவர் சொல்கிறார், ரொம்ப சிம்பிள் பட் சீரியஸ். ஒன்றும் பண்ண வேண்டாம், என் வார்த்தையை கேளு. ஐயா சாயங்காலம் சபைக்கு வாங்க. முறைச்சி பார்க்குறாரு, சாயங்காலம் சபைக்கு வாங்கன்னு சொன்னேன். முதல் நாளே போராட்டமான்றாரு. வெரி சிம்பிள். என்ன கேட்டோம்? சாயங்காலம் ஆலயத்துக்கு வாங்க. எங்கே அவர்? சாயங்காலம் சபைக்கு வாங்க. கலெக்டர் உத்தியோகம் பண்ணல. கவனிங்க, இதில் சொல்கிறார் அவர், நான் அப்படி திருப்தி ஆகும்போது, எதை மறந்துடாதீங்க, 12ஆம் வசனம், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய, இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ரெஸ்கியூ போடுவீங்களா, அந்த ஆர் he removed from bondages, he rescued from bondages, he received in your bondages. உன் அடிமைத்தனத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுட்டு வா, என்கிட்ட வான்னு சொல்லலை. யூ கம் ஆஸ் யூ ஆர். நீ யாரா இருக்கிறாயோ அவராவா நான் உன்னை ஏற்றுக்கிறேன். நீ சொல்ல முடியுமா? என்ன சொல்கிறாங்க இப்போ அவங்க? தம்பி போய் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வான்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, யூ கம் ஜஸ்ட் ஆஸ் யூ ஆர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பதமாக சொல்லியிருக்கிறேன். நம்ம வீட்டு பிள்ளை தான், நம்ம பெத்த பிள்ளை தான், அசிங்கம் பண்ணிட்டு கை தூக்கின்னு வருது, மம்மின்னு சொல்லுது. உடனே பெத்த தாய் சொல்கிறா, தூரமாக இரு. ஏன் தெரியுமா? அந்த தாயை அந்த பிள்ளை இருக்கிற நிலையில் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்போக்கம் இல்லை. கழுவு, வெளியே நான் வரேன். அது உள்ளே வந்தால் நம்ம என்ன சொல்கிறாங்க? அங்கே இரு. பாருங்க, ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளையை இருக்கும் நிலை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. ஆனால் 1000 பாவம் பண்ணாலும் அக்கிரமத்திலும் படுகொழியிலும் உளையான சேற்று நம்மை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார். accepted as I am. அந்த தகப்பன் பன்றிகள் தின்னுகிற தவிடு, பேட் ஸ்மெல்லு, கிழிஞ்சு போன சட்டை, குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கும் பாருங்கள், யோசித்து பாருங்கள். குளித்த பிறகு முத்தம் கட்டி பிடிக்கல, கட்டி பிடிச்சு அப்புறம் குளிப்பாட்டினான். நான் பலமுறை சொல்லுவேன், உலகம் கழுவின பிறகு அன்பு கூறுகிறது, தேவன் அன்பு கூர்ந்து கழுவினார். உலகம் ஸ்டேட்டஸ்க்கு வந்த பிறகு ஆண்டி அங்கிள்
உங்களுக்கே சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸில் இல்லைன்னா உங்களை யாரும் சட்டையே பண்ண மாட்டாங்க. அவர் யாருங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுங்க அவரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்தேன், வழியில் திருவள்ளூருக்கு போகிற வழியில் அவரை பார்த்தேன். அவர் யாருங்க? அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, சரியாக ஞாபகமே இல்லை. பாருங்க, பொசிஷன் இல்லாத போது என் அன்பு கூர்ந்த ஒருத்தர் கர்த்தர் தான். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இஸ் அ டைம்ஸ் ஆஃப் டெம்டேஷன். தேவன் உயர்த்தும் போது சொல்லுங்கள், எந்நாளும் சத்தமாக சொல்லுங்கள். எப்படிப்பட்ட வீடா? எல்லாரும் எழுந்திருந்து, சகல வஸ்துக்கள் எல்லாரும் எழுந்திருந்து அவர் சொல்கிறாரு, நான் ஆணையிட்டு சந்தேன். வாட் he promised. எல்லாம் 10ஆம் வசனத்தில் கை வைங்க. 10ஆம் வசனத்தில் he promised. சொல்லுங்கள், ஆணையிட்டார். என் தகுதியை பார்த்து இல்லை, என் அந்தஸ்தை பார்த்து இல்லை. அந்த 3B போட்டிங்களா? 3B 3B. தடுமாடுறீங்க. என் அழகை பார்த்து இல்லை, என்னோட அந்தஸ்தை பார்த்து இல்லை, என் அறிவை பார்த்து இல்லை. அழகையும் பார்க்கல, என் அந்தஸ்தையும் பார்க்கல, என் அறிவையும் பார்க்கல. அவர் நல்லாவே தெரியும் நான் ரத்தத்தில் கிடக்கிறவன். என்னை பற்றி ஒரு தெரியும், ஐ எம் எ பாப்பர், ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரியும் நான் ஒரு சூனியம். இவர்கள் மத்தியில் என் வாழ்விலை குறுக்கிட்டார். சொல்லுங்கள், அழகில்லாத எனக்கு அழகு தந்தார், ஒன்றுமில்லாத என்னை ஏதோ ஒன்றாய் மாற்றினார். கரங்களை உயர்த்தி, ஒன்றுமில்லாத என்னை சொல்லுங்கள். ரொம்ப முட்டாளாக இருந்தேன், அட்லீஸ்ட் இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்தாரு, இதை புரிஞ்சு கொள்றதுக்கு கிருபை கொடுத்தாரு. ஒரு சேலஞ்ச் சொல்லட்டுமா? ஒரு PhD கொடுத்து இருக்கிற போய் இதை கொடுத்து படிக்க சொல்லுங்களேன். படிக்க தெரியாது. அவன் இவனை பெற்றான், என்னையா எப்படி இருக்குதுன்னு கேட்பார். இன்னைக்கு கல்லூரிக்கு போல இறையர் பட்டங்கள் இல்லை, யோசித்து பாருங்க. ஆனாலும் 4 பேருக்கு போதிக்கிற அளவுக்கு கர்த்தர் தந்தார். அவர் வந்தார்னா அழகு மாறிடும், பியூட்டி அக்லினஸ் மாறிடும், நம்முடைய நிலைகள் மாறிடும். பிக்னஸ் நிலைமை, இந்த ஸ்டேட்டஸ், அந்த உயர்வு தாழ்வு. அவர் வந்துட்டாலே புரிந்து கொள்ளாத ஒன்றை புரிந்து கொள்ளுவோம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய ஆழம், அவருடைய உயரம், வேதத்தின் சத்தியங்கள் ஒன்று தான் சொல்கிறாரு. எம்ப்ரேஸ், தமிழில் பற்றிக்கொள். நீ நிறைய பேர் சொல்கிற ஒரே வார்த்தை, எனக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு வராது பாஸ்டர், என்னால் முடியாது பாஸ்டர். இல்லை, நீ இதை விரும்பு. உன் வாழ்க்கை நீ எதை விரும்புகிறியோ காட் will extend. அறிவை விருத்தியாக்குவார், உன்னுடைய திறமைகளை விருத்தியாக்குவார், உன் தாளந்துகளை விருத்தியாக்குவார், உன் அபிஷேகத்தை விருத்தியாக்குவார், உன்னையே விருத்தியாக்குவார். ஆனால் விருத்தியாக்கும் போது என்ன பண்ணக்கூடாது? பாஸ்டர் எனக்கு 2024 ஃபுல்லு பாஸ்டர், சாயங்காலம் வாங்க ஒரு பாட்டு பாடுங்க. இல்லை பாஸ்டர் நான் 2024 புக்டு. இப்போ நான் இந்த மாதமே புக்டு இல்லை. ரைட், என்ன பண்ணாத? தேவன் உயர்த்தும் போது மேன்மை பாராட்டாத. அந்த படித்து பார்த்தீங்களா? தேவன் உயர்த்தும் போது அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாத. இரண்டாவது, சபையை மறவாத, அவருடைய நாமத்தை மறவாத. சொல்லுங்க, அவருக்கே ஆராதனை. எல்லாம் சொல்லுங்க. நான் பில்கேட்டாக இருந்தால் கூட, அம்பானியாக இருந்தால் கூட, தம்பி நீ தான் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறேன். அப்படி பார்க்குறீங்க என்ன கடை? தம்பி உங்களை தான் புரியுதா? சூப்பர் மார்க்கெட் ஓனர் நீங்கள். இவர் ஒரு பேனா கம்பெனி ஓனர். என்ன கம்பெனிக்கு? ரெனால்டு கம்பெனி ஓனர். சபைக்கு வருவீங்களா? அப்படியா? கர்த்தருக்கு தான் தெரியும். ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இன்னொருத்தர் இப்போ இருக்கிற கம்பெனிக்கு CEO ஆகிட்டார். அந்த மேஸ்திரிக்கு ஒரு 10 பில்டிங் வந்துடுச்சு. கையிலே பிடிக்க முடியாது, இப்போவே பிடிக்க முடியல. சொல்லுங்கள், எல்லாம் வரும்போது சொல்லுங்கள். 12ஆம் வசனம் சொல்லுங்கள். அவருக்கே கர்த்தரை மறவாதபடி அவருக்கே ஆராதனை. எல்லாம் சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள் என்னோடு சேர்ந்து. இஸ்ரவேலே, என்ன பைபிளை கேளுடுங்க. எல்லாம் உங்கள் பேரை போடணும்.
அவங்க பேரை போட்டு தைரியமாக சொன்னவர் உண்மை உள்ளவர். திரும்ப சொல்கிறேன், என் தகுதியை பார்த்து அவர் சொல்லலை, என் மேல் இருக்கிற அவருடைய வல்லமை பார்த்து என்ன சொல்கிறார். என் தகுதியை பார்த்து அவர் சொல்லலை, என் தகுதி தெரியும். இந்த 3 B நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட 3 Bயுமே இல்லை. சில பேர் இருக்குது, பரவாயில்ல, இருந்தால் பரவாயில்ல. இப்போ எங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். 3 Bயும் இல்லை. ஆனால் அந்த 3 Bயை விட பெரிய Bயை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், பிகர், பிரைட்டர், பிளஸட். சொல்ல, மகா பெரிய பிரகாசமான விஸ்தாரமான ஒரு ஆசீர்வாத தேவன் தந்திருக்கிறார். சொல்லுங்கள், பிகர் பிளெஸிங், பிரைட்டர் பிளெஸிங், பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள், பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், நன்றாக இருக்கிறா என்பதை எதை வச்சு அளக்காதீங்க. நினைக்கிறாங்கங்க. இன்னும் காலையில் 6 மணிக்கு போய் பாருங்க அவங்கள காலையில் 6 மணிக்கு வீட்டில் போய் பாருங்க. என்ன பற்ற தலையோட, ஒரு கிழிஞ்சு போன நைட்டியோட. ஐயோ, நான் இது என்ன, ஐயோ, அதெல்லாம் ரீலு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, ரீலாக இருக்கிற வாழ்க்கையை ரியலாக மாற்றிடுவேன். ஒன்றுமில்லாத வாழ்க்கையை ஏதோ ஒன்றா மாற்றிடுவேன். சூன்யமாக இருக்கிற வாழ்க்கையை ஞானிகளுக்கு ஒப்பாய் உன்னை மாற்றுவாராம். என்னங்க, ஞானிகளுக்கு ஒப்பாய் உன்னை மாற்றுவாராம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவற்றை வந்துடுங்க, நீங்கள் பிரில்லியன்ட் ஆகிடுவீங்க. ஆமேன். இன்னைக்கு பிரில்லியண்ட்டாக வேறு மாதிரி மாறிட்டோம். அப்பா 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 ரத்தமே வருது. சொல்லக்கூடாதுல்ல. ஒரு அம்மா, எங்களுக்கு தான் கொடுப்பீங்களா காலண்டரு? அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க, கேட்டால் தானே கொடுப்போம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நாகரிகமான வார்த்தையே இல்லைல்ல. எங்களுக்கு தான் கொடுப்பீங்களா? அது என்ன தங்கமாக? அது எங்களுக்கு தான் கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? இல்லை, இதெல்லாம் தப்பான வார்த்தை. நான் சொல்கிற கரங்களை வச்சு சொல்லுங்கள், இதை விட என்னை கர்த்தர் மேலே உயர்த்துவார். சொல்லுங்கள், என்ன வீடு? என்ன வீடு? கூரை வீடா? கொண்டி தோப்பி வீடா? என்னங்க, சகல வஸ்துக்களாலும் நிரம்பின வீடு. தோட்டங்குதா? அதில் ஸ்விம்மிங் பூல் இருக்குதா? என்னங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்குதா? அங்கே எல்லாமே இருக்குது. அங்கே இல்லாத ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை தர தேவன் விரும்புகிறார். நீ சொல்லுங்கள், இதை கெட்டியாக பிடிச்சிங்க. சொல்லுங்கள், இதை அவர் சொன்ன மாதிரி, ஃபாலோ த லார்ட், ஃபியர் த லார்ட். பின்பற்றுங்கள், பயந்திருங்கள். எல்லாரும் கண்களை மூடி அந்த வார்த்தை சொல்லுங்கள். சாரி, எல்லாம் சொல்லலையே, எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஸ்டீஃபனே, சத்தமாக பின்னால் இருக்கிறவங்கெல்லாம், நீ நன்றாக இருப்பதற்கு நான் சொன்னபடியே உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உன்னை வைப்பேன், நீ மிகவும் விருத்தி அடைவாய். எங்கிருந்து? நத்திங், ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஒன்றை வைப்பேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அந்த ஒரே ஒரு பல்லவி, பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடு மின்னலே. அதில் வார்த்தை இருக்குது, ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவாரற்று போகையில் நடுக்கடல் கடந்து புதுவழி திறந்த, நடுக்கடல் கடந்து புதுவழி திறந்த பாடு. அந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்களா? பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் தோடும் இன்னலே, ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவரற்று போகை, ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, கண்மலை பிளந்து கண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்ததயவை, தாகம் தீர்த்ததயவை. பாடுவே பரவ
பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரந்தோடும் இன்னலே அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்துவேன் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்துவேன் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்திய சென்ற கர்த்தனை நடத்திய சென்ற கர்த்தனை பாடு. கரங்களை தட்டி கை தட்டன கை கட்டுகிறார் அவர். கை தட்டி சொன்னேன் பாடுவே. தமிழ் புரியாதா? இன்னலே வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையும் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை காணாத மன்னா இயேசுவை பாடுவே. தெரிந்த பரவசம் இன்னலே ஹலோ, என்ன பாடன்னு புரியுதா? கை தட்டுறவங்க கை கட்டுனுக்கிறாங்களே சொல்லுங்க, ஐயா உனக்கத்தான் பாடுறாருன்னு சொல்லுங்க. உட்கார்ந்து தூங்குற ஆளை பார்த்துருக்கிறேன், நின்னுனே தூங்குற ஆளை இப்பதான் பார்க்குறேன். அதில் அபிஷேகம் நினைக்கிறேன். ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவாரற்று போகையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை. கரங்களை போய் சொல்லாமா? ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, அழகே இல்லை, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அறிவும் இல்லை, ஞானம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் ஆப்போசிட். நான் முயற்சி பண்ணாத வீடு, நான் கட்டாத வீடு, சகல வஸ்துக்களும் நிரம்பின வீடு. அவர் சொல்றாரு, நீ திருப்தியா இருப்ப, நீ பெருகுவாய். அவர் நல்லா இருப்பட நல்லா தான் இருப்பேன். 1000 பேர் சொல்லுவாங்க நாசமா போயிடுவேன்னு. ஆனா யாரெல்லாம் சொன்னாங்க நாசமா போயிட்டாங்க, கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். எங்க அப்பா எங்க வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, இதில் விழுந்துட்ட வாழ்க்கையே சூன்யமாயிடும் அப்படின்வாங்க. யாருக்கும் ஒரு சிலருக்கு பிரகாசமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பிரகாசமாக இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் பிரகாசமாக வந்திருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சொன்னபடியே நான் மிகவும் நல்லா இருப்பேன். சத்தமா பேச மாட்டீங்களோ? நல்லா இருப்பேன், இதை விட சிறப்பாக இருப்பேன். நான் சிறப்பாக இருந்தாலும் அவரை மறக்க மாட்டேன், வேர்டை மறக்க மாட்டேன், வர்ஷிப்பை மறக்க மாட்டேன். அது 2 இருந்தால் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுவோம், ஆமேன் சொல்லுவோம். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றாக இருப்பதை விரும்புகிற தெய்வம் நீங்கள் ஒருத்தர் தான் ஐயா. நாங்கள் என்ன இப்படிலாம் ஆகணும்னு விரும்புகிற உலகம் நிறைய. நாங்கள் நல்லா இருக்க விரும்புகிற ஒரே ஒருத்தர் நீங்கள் ஒருத்தர் ஆண்டவரே. நன்றாக இருப்பது மட்டுமல்ல, விருத்தி அடை செய்கிற கர்த்தர், செழிப்புடைய செய்கிற கர்த்தர், வாழ்ந்திருக்க செய்கிற கர்த்தர். இந்த 2024 இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் நன்றாயிருந்து, செழிப்பாயிருந்து, சுகமாயிருந்து, ஆத்துமாவிலும் சரீரத்திலும் வாழ்ந்து சுகமாயிருக்க
ஆண்டவரே உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஐயா, உம்முடைய வல்லமை தாங்கட்டும், உம்முடைய இரக்கங்கள் தாங்கட்டும். Hearing the word, obeying the word, sharing the word. வார்த்தையை கேட்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிய, அந்த வார்த்தை அனைவருக்கு சொல்ல 2024 எங்களுக்கு கிருபை தாங்க. நான் நன்றாயிருக்க விரும்புகிற நீங்க தான். நீங்க சொன்னீங்க, அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. சொன்னபடியே செய்கிறவர், சொன்னபடியே செய்கிறவர். அப்படியே செய்த நாமத்தை மயப்படுத்தும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை. நல்ல பிதாவே, திருவந்து ஆயத்தமாவோம். இன்றைக்கு எல்லாம் முழங்கால் படியிடுவோம். ஒரு 4 ரோல முழங்கால் படியிடுங்க, நாங்களே வந்து கொடுப்போம். ரைட்.